ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோட் அது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஸோ நேற்றுக்கு தான் புகழ்ந்து பேசினோம். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூவ் நல்லா தான் இருக்குது. பட் நம்ம காவேரியோட அந்த ஒரு டைலாக் தான் வந்து எங்கேயோ இடிக்குது. குழந்தைய நான் தத்தெடுத்துக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அதாவது விஜய் வேண்டாமா, குழந்தை மட்டும் வேணுமா? அப்போ குழந்தைய தத்தெடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்க எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சரி, ஓகே, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இதில் காமனாக இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் என்ன நடந்தாலும் 6 o'clock மறந்துடாமல் டிவியில் ஆன் பண்ணி பாருங்கள். 5:55 ஆன் பண்ணிவிட்டு 6:35 வரைக்கும் வந்து வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா காவேரி வந்து அம்மு கூட தான் இருக்காங்க. அம்மு நடுவில் வந்து கொஞ்சம் இருமுறை மாதிரிலாம் இருக்கும். போய் பார்க்கும்போது அவங்கள கன்சோல் பண்ணி ஹக் பண்ணி அது வந்து அரவணைச்சது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பார்த்து நம்ம விஜயுமே செம்மையாக ஃபீல் பண்ணுவார். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இன்றைக்கி நீ ஸ்கூல் வர வேண்டாமோ, நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது நீங்களும் இன்றைக்கி லீவ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் போட முடியாதுடா, நீ இன்றைக்கி லீவ் எடுத்துக்கோ, நான் கிளம்புறேன், ஈவினிங் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. நம்ம விஜய் கொண்டு வந்து விடுறேன்னு சொல்கிறாப்புல, இல்லை நானே போய்க்கிறேன், ஆட்டோவில் புக் பண்ணின்னு சொல்லி போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் நார்மலாக பாப்பா கூட இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம காவேரி போகவே இல்லை, அங்கேயே தான் இருந்துகிட்ருக்காங்க. நான் வேணால் ட்ராப் பண்ணி சொல்லும்போது, இல்லைங்க செகண்ட் ஆட்டோ போட்டிருக்க வந்துடுச்சு, நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆட்டோ வந்ததாக கூட பிரச்சனை இல்லை போல், அந்த ஆட்டோ வர்ற கேப்பில் இவங்க பேச்சின பேசிருக்கே, ஐயோ முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்போ தான் சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி உடம்புலாம் நீங்கள் வந்து பார்த்துப்பீங்களா அப்படிங்கிற விஜயோட கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருக்கும் போவான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அம்மு கூட ஃபஸ்ட் நாள்லேருந்து ஒரு கனெக்ட் இருக்குது. அதாவது நாங்கள் எதிர்பார்த்தோம், அதாவது அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு பாண்டு கொடுங்க, கனெக்ட் கொடுங்க, இது ஏங்க நீங்கள் சீரியலில் காமிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நாங்கள் கதறணும். அதுக்கு ஒரே நாள் இன்றைக்கி வந்து வச்சுட்டிங்க எல்லா சீன்ஸையுமே. அவங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கும் பாப்பாவுக்குமான கனெக்ட் என்ன அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி விஜய்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே ஓகே தான். நான் வேணால் குழந்தைய தத்தெடுத்துக்கட்டுமா அப்படிங்கிற போது, நீங்கள் வந்து அந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஜய்க்கு செம கோவம் வந்துடுது. ஸோ நீங்கள் கிளம்புங்க ஆட்டோ வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி செம கோவமாக அவங்க வந்து அமுச்சு விட்டுறாங்க. அப்படியே அவங்க அம்மா கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நார்மலாக டாக்ஸ் போகுது. இதே பேசினதை வந்து காவேரி அம்மா கிட்ட சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த டாக்ஸ் பற்றி பேசவே இல்லை. அப்புறம் ஸ்கூலில் அந்த பசங்க கூட விளையாண்டுட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த சீன் தான் வந்து மேக் பண்ணிட்டு இருந்தாங்க போல். ரொம்ப நாளாகவே இந்த லொக்கேஷன்ஸ் காமிச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் அந்த மாதிரி காமிக்கும் போது அந்த இது இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் எடுத்து வந்து காமிக்கிறாங்க. எல்லாருமே அவங்க அம்மா பேர் இருக்கும்போது பாப்பா மட்டும் இருக்கும்போது ஸோ இவங்க நேம் எழுதிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பெர்மிஷன் இல்லாமல் அதை பண்ண முடியாது இல்லையா, பிரின்சிபல் கிட்டமே பெர்மிஷன் கேட்குறாங்க, அவங்களுமே அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. நம்ம விஜய் வந்து குட்டி பாப்பா கூட தாத்தாவும் 2 பேர் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் போய் மீட் பண்ணுவாங்க. விஜயும் பாப்பாவும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ காவேரி வந்ததுமே அங்கேருந்து விஜய் கோவமாக கிளம்புறாரு. இன்னும் வந்து விஜய்க்கு அந்த கோவம் போகலை. பட் விஜயோட பக்கம் நியாயம்தான்ப்பா. நான் என்னை பொறுத்த வரைக்கும் விஜயின் கோவம் நியாயம் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா தான் மூவ் பண்ணுறாங்க. 6 o'clock ஸ்டார்ட் கொடுத்ததுலேருந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போகிறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.